சரி ஹாய் ஹாய் சொல்லுமா. சரி ஓகே அம்மா தரேன். அங்கே பாரு ஹாய் சொல்லு. ஹாய். வாங்க சமைக்கலாம். வாங்க சமைக்கலாம். பூச்சி எப்படிமா கத்தும்? அப்படி கத்துமா? பூச்சி அப்படி கத்துமா? ஓகே வாங்க சமைக்கலாம். வாங்க இன்னைக்கு சிம்பிளா ஒரு லஞ்ச் பண்ணலாம். அம்மா அம்மா ஆடு இலை ஈட்டி உரல் ஊஞ்சல் எலி ஏனி 5. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். நான் வந்து எப்போவுமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் சின்ன வயசில் சாம்பார் வைக்கும்போது கடுகு போட்டால் கடுகு பொரியணுன்றதே தெரியாது. கடுகு மட்டும்தான் போடணும்னு நினச்சிட்டு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் சமைக்கும்போது தாங்க தெரியுது. அடுத்து பாருங்கள், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் ஆனியன் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த ஆனியன் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாக இருக்குங்க லைட்டாக. அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் அதே மாதிரி தாங்க. எனக்கு இந்த ஆனியன் தக்காளிலாம் பெருசாக பிடிக்கவே இல்லை. ஆனியனும் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. தக்காளியும் வந்து கொஞ்சம் சிங்காயாக இருக்கிறதுனால போட்டால் டக்குன்னு வணங்க மாட்டேங்குது. இது வந்து ரோமன் டொமேட்டோஸ்ன்றதுனால சரியாக வணங்க மாட்டேங்குது. அதனால் பாருங்கள், நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஆஃப் டொமேட்டோ போட்டாலே வந்து புளிப்பாக இருக்குது. நம்ம நாட்டு தக்காளி மாதிரி இல்லை. அப்புறம் பாருங்கள், அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு நான் இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பருப்பு கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்ல எல்லோ கலரில் இருக்கும் சாம்பார். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலான்னு போடுறேன். போட்டுட்டு வதக்குறேன் நல்லா. எப்போவுமே எனக்கு இந்த பீன்ஸ்லேயும் இந்த அவரைக்காயிலையும் இது ஒரு பிரச்சனைங்க. எனக்கு எப்போவுமே லைட்டாக பச்சை ஸ்மெல் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்து அதை வதக்கிட்டே இருப்பேன். காய் நல்லா வணங்கிச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போடுறேன். இந்த மிளகாத்தூள் போடுங்க, காஷ்மீர் சில்லி மாதிரியே இருக்கும். நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதனால் இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம், இதை வச்சு தான் வேறு ஊட்டி ஆகணும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, நல்லா கொதிச்சிச்சு. ஆக்சுவலி பருப்பும் இது கூட ஆட் பண்ணியிருந்தேன். மொபைல் அதுக்குள்ளே ஆஃப் ஆகிடுச்சிங்க. பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் காய் ஒரு 70% வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா மேலே வந்து ஆனியன், அது பேர் என்ன, வெங்காயம் வடகம் வச்சுருந்தீங்கன்னா தாளிச்சுக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். நான் வச்சுருக்கேன், ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த மிளகாத்தூளோட வாசனை பெருசாக எனக்கு பிடிக்கல. இதே நம்ம வீட்டு மிளகாத்தூள்னால் நல்லா இருந்திருக்கும். அதனால் பாருங்கள், அப்புறம் சைடிஷ்க்கு கோஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வைக்க போகிறேன். மாற்றி வச்சுட்டு அடுத்து பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பொரியலுக்கு 2 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும், ஆனியன், வெங்காயம் இது 3ஐயும் சேர்த்து வதக்க போகிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் கடலைப்பருப்பு சேர்க்கும்போது சரியாக எப்படி சொல்கிறது, அந்த கடலைப்பருப்போட பச்சை ஸ்மெல் போகாமலே நான் வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு பாருங்கள் சமையலில். நான் சமைக்கும் போதே தெரியும் நான் சமையலுக்கே பிகினர்னு. அடுத்து பாருங்கள், கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை மிளகா, வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் கோஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கோஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதழ் எல்லாமே கட் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆனியன், கோஸு, இன்னைக்கு டொமேட்டோ இது 3மே வந்து எனக்கு செட் ஆகவே இல்லை. எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்துச்சு.
அது மாதிரி கோஸ் ரொம்ப நேரம் வதக்கியுமே வதங்கவே இல்லை. அதனால் அப்புறம் தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் வேக வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். நானும் சாப்பிட்டுட்டேங்க சாப்பாடு போட்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க பாருங்கள் வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுட்டாங்க. குப்பையாக ஆக்கி வச்சிட்டதுனால திரும்ப அப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாக சிங்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் ஃபுல்லாக தொடச்சிட்டு வீடு க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இட்லி பேட்டர் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ நான் வந்து 7 டம்ளர் இட்லி பேட்டருக்கு இட்லி பேட்டர்னு சொல்கிறேன். 7 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் 1.25 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ரேஷியோவில் தான் நான் இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஊர்லேருந்து தோல் உளுந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கு வந்து 1 கிளாஸ் உளுந்துக்கு 8 டம்ளர் ரைஸ் போடுவேன். சூப்பராக வரும் அப்போவுமே இட்லி எனக்கு. இப்போ நான் ரேஷியோ வந்து மாற்றிக்கிட்டேன். இது வந்து எந்தளவுக்கு உளுந்து சார்ந்து வரும்னு தெரியாது இல்லையா, அதனால். அப்படியே வெளியில் போனால் பாருங்கள் செம்ம மழை. நம்ம ஊரில் அந்த அத்திக்கட்டி ஆலங்கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அது மாதிரி உப்பு மாதிரி சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாருங்கள். எவ்வளோ உப்பு மாதிரி கொட்டுது பாருங்களேன் அந்த ஸ்னோ வந்துட்டு. சான்ஸில் இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. குண்டு குண்டாக ஒயிட் கலரில் விழுவுது. செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன். இது நான் கையில் ஆக்சுவலி பிடிச்சி போட்டு பார்க்குறேன், கொஞ்ச நேரம் கரையவே இல்லை. செம்மையாக இருந்துச்சுங்க. இதை நான் இன்ன வரையும் நம்ம ஊர்லலாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக இருக்குது இது பார்க்கும்போதே. இந்த மலைக்கு சூடாக பஜ்ஜி போட்டால் நல்லாயிருக்கும்ல, அதனால் நான் சூடாக வந்து வீட்டில் பஜ்ஜி போட்டேன். 2 பச்சை மிளகா இருந்தது, அதனால் பஜ்ஜி போட்டேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தம்பி என்ன பண்ணுறான் பாருங்கள். அவனுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்போவுமே. ஆனால் எங்கள் ஆதினி அவனை போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாள். என்ன பண்ணாலும் பண்ணுவாள். அவன் வந்து தனியாக விளாட்றான். ஆனால் அவன் அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதினி போய் அவனை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுவாள். இப்போ பாருங்களேன், ஏபிசிலாம் அவனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அதில் இன்சர்ட் பண்ணி வைக்கிறது. அவனே எடுத்து வச்சுட்டு சில லெட்டர்ஸ்லாம் தெரிஞ்சதை சொல்லுவான், சில இது தெரியாது. ஆனால் சொன்னால் திரும்ப ரிப்ளை பண்ணுவான் அதை. ஆதினி தனியாக விளாட்றால தம்பியும் பாருங்கள் இவனோட இது பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்கள். நான் சொல்கிறேன், அவன் கேட்குறான் அழகா. அதுவுமே பண்ணுவான் தம்பி. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறான்ட்டு. இது ஆக்சுவலி 1 or 2 டைம்ஸ் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் அவன் அதை சூப்பராக செய்கிறான். டக்குன்னு எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 லெட்டர்ஸ் தான் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணான். அப்புறம் திரும்பவும் ஒரு டைம் நாங்கள் சொல்லி கொடுத்தோடனே நல்லா பிடிச்சிட்டான், செம்மையாக பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லா லெட்டர்ஸுமே அழகாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண உடனே ஆதினி வருவாக்கிட்ட அவள் வந்து அவளோட வேலையை பார்ப்ப பாருங்களேன். ஆதினி வந்து தனியாக தான் விளாடுவான், இவனும் தனியாக விளாடுவான். ஆனால் ஆதினி இவன் என்ன பண்ணாலும் கடைசியாக வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்துட்டு போயிடுவாள் அவள் கையால். இப்படி தாங்க போச்சு இந்த டே எனக்கு. என்னால் லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். என்னோடய டே இப்படி தான் போகும். பசங்களை ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இந்த பசங்க ப்ளே பண்ணணும் கொஞ்சம் நேரம். அந்த டைமில் தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் போச்சு எனக்கு டேவே. பாப்பா ஆக்சுவலி அவளை குளிக்க வச்சுட்டு மேக்கப்லாம் போடும்போதே மடியிலேயே தூங்கிட்டா. செம்மையாக நல்லா தூக்கம் அவளுக்கு. தூங்கி எழுந்துட்டு வந்து அவங்களுக்கு லன்ச் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி விளாடுறாங்க. ஓகேங்க, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஆதினி பாருங்கள் கொட்டிட்டாளா. நெக்ஸ்ட் வருவா ஃபுல்லாத்தையும் கொட்டிடுவா. அவ்வளோதான் புரிஞ்சு. இது இவளோட ஆக்டிவிட்டி.
சூரி மாதிரி. ஆதினின் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப வருவான், ஆனாலும் திரும்பவும் கலைப்பா. ஆதினி அங்கே பாருங்க, இப்படி தான் பண்ணுவா, வேணுனே பண்ணுவா. அப்புறம் 2 பேரும் அடிச்சுட்டு அழுவாங்க திரும்ப. இதுவே உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஓகே, டாடா, பாய்.